நேத்திக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு வத்தலோட விட்டுட்டேங்க. ஸோ ஈவினிங்க்கு இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான க்ரோஸோன் ரெசிபி செய்யலாம்னு அதான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கான ஸ்நாக்ஸ் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கடகடன்னு மதியம் ஒரு 3 மணி போல் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 100 ml அளவுக்கு கை பொறுக்கிற சூடில் பால் எடுத்துருங்க. அந்த பாலை ஊற்றிட்டு ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக எண்ணெய் அல்லது பட்டர், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 400 கிராம் அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா பசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் ப்ரூஃப்க்கு விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து நல்லா உப்பி இந்த மாதிரி ப்ரூஃப் ஆகி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 10 நிமிஷம் பசைஞ்சிட்டு சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி ஒரு 8 பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ண பீஸை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கார்னரில் சாக்லேட் அல்லது பட்டர் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் 2 மட்டும் சாக்லேட் க்ரோஸான் செய்யலான்னு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வச்சு இதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணினே வந்தீங்கன்னா சூப்பரான க்ரோஸான் ஷேப் ரெடி. அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ட்ரேவில் வச்சு மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவர் ப்ரூஃப்க்கு விட்டுடணும். 220 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 35 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக அருமையான க்ரோஸும் ரெடிங்க. செமையாக வந்துருந்துச்சு. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். 2 ரெசிபி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு இருந்ததுனால கொஞ்சம் பன் மாதிரி ஷேப் பண்ணி மேலேயும் வச்சுட்டேன். ஒரே நேரத்தில் 2யும் வச்சதுனால அந்த பன்னு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருச்சு. க்ரோஸோன் டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் எனிவே மறுபடியும் ஹீட் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.